கர்த்தருடைய நல்ல நாமம் உயர்த்தப்படுவதாக. 101 சங்கீதம் 6 தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோடே வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது என்று வாசிக்கிறோம். இந்த சங்கீதம் முழுவதையும் நாம் வாசித்து பார்ப்போமானால், சங்கீதக்காரனாகிய தாவீது தான் தேவனிடத்திலே எவ்வளோ உண்மையுள்ளவனாயிருக்கிறேன் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். நாமும் தேவனோடு கூட வாசம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டுமென்றால், கர்த்தருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாய் இருக்க வேண்டுமென்றால், நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தையிலே, செயல்களிலே, பார்வைகளிலே, கிரியைகளிலே நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்மிடத்திலே உண்மையை தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த உண்மையானவர்கள் எங்கிருப்பார்கள் என்றால், வெளிப்படுத்தின விசேஷம் 17 அதிகாரம் 14 கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியினால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்று வாசிக்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தாவாய் இருக்கிறார். அவர் பாவத்தை, சாபத்தை, மரணத்தை அவர் வென்றவர், ஜெயித்தெழுந்தவர். அந்த ஜெயித்தவர் இப்பொழுது தன்னோடு கூட யாரை வைத்து கொள்ளுகிறார் என்றால், அழைக்கப்பட்டவர்களை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை, உண்மையுள்ளவர்களை தன்னோடு வைத்து கொள்ள விரும்புகிறார். இங்கு இயேசு ஊழியம் செய்த நாட்களிலே 3 காரியங்களை செய்தார். முதலாவதாக அவர் அழைத்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள் என்று அழைத்தார். அந்த அழைக்கப்பட்டவர்களிலிருந்து சிலரை தெரிந்தெடுத்தார். அடுத்ததாக அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலராயிருந்தார்கள். இப்பொழுது இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களிடத்திலே அவர்களும் வஞ்சிக்கப்படுவார்கள் என்ற வார்த்தையின்படி அங்கு யூதாஸ் வஞ்சிக்கப்பட்டான். இப்பொழுது இவர்களிலே அழைக்கப்பட்டவர்களிடத்திலே, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களிடத்திலே உண்மையுள்ளவர்கள் யாரென்று அவர் பார்க்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட உண்மையுள்ளவர்களை தேவன் தம்மோடு வாசம் பண்ணும்படி அவர் அங்கு அவர்களுடைய கண்கள் அவர்கள் மேலே நோக்கமாயிருக்கிறது. நாம் தேவனோடு கூட இருக்க விரும்புவோமானால் உண்மையுள்ளவர்களாய் இருப்போம். நாம் உண்மையுள்ளவர்களாய் இருப்போமானால் தேவனோடு கூட இருக்கிறவர்களாய் இருப்போம். நாம் உண்மையுள்ளவர்களாய் இருந்தால் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள்ளே நம்மை அவர் அழைக்கிறார். ஏனென்றால் அவர் உண்மையுள்ள, நீதியுள்ள கர்த்தாவாய் இருக்கிறார். உண்மையுள்ள, சத்தியமுள்ள தேவனாய் இருக்கிறார். உண்மையும் உள்ள சிருஷ்டிகர்த்தாவாய் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே உண்மையுள்ள மனுஷனை அவர் பரிபூர்ண ஆசீர்வாதங்களினால் ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராகவே இருக்கிறார். நாம் 100க்கு 100 தேவனுக்கு முன்பதாக உண்மையுள்ளவர்களாய் இருக்க பிரயாசப்படும் பொழுதுதான் கர்த்தருடைய பார்வத்திலே கொஞ்சம் உண்மையுள்ளவர்களாகவாது நாம் காணப்படுவோம். ஏனென்றால் மத்தேயு 25 அதிகாரம் 21 கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்தால் அநேகத்தின் மேலே அதிகாரியாய் வைக்கிற தேவன் என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே தேவன் எதிர்பார்க்கிற அந்த உண்மை நம்மிடத்திலே கொஞ்சம் காணப்பட்டாலும், தேவன் நம்மை நம்பி அநேக பொறுப்புகளை, அநேக ஊழியங்களை, அநேக குடும்பத்தின் பொறுப்புகளை நம்மை நம்பி அவர் தந்திருக்கிறார். அதில் நாம் உண்மையுள்ளவர்களாக இருப்போம். சங்கீதக்காரன் 12 சங்கீதம் 1 உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரரிலே குறைந்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் அவர் உண்மையுள்ளவனை தேடுகிறார். ஒவ்வொருடைய கிரியைக்கு தக்கதான பலனை அளிக்க அவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாயிருக்கிறது. நம்முடைய கிரியைகள் எல்லாவற்றையும் தேவன் ஆராய்ந்து அறிகிறவராகவே இருக்கிறார். நம்முடைய நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அவர் தூரத்திலிருந்து அறிகிறவர். ஆகவே நாம் உண்மையாக இருக்கிறோம் என்று நம்மை நாமே திருப்திப்படுத்திக் கொள்வோமானால், கர்த்தருடைய பார்வையிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டும். நாம் அப்படி பார்த்து தெய்வ சமூகத்தை நாம் கிட்டே சேர்வோமானால், தேவனுடைய கண்கள் நம்மேல் நோக்கமாக இருப்பதோடு மாத்திரமல்ல, நாம் அவரோடு கூட வாசமாக இருப்போம். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன். தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோடு வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது என்ற வேத வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே, நடக்கையிலே, சிந்தைகளிலே உமக்கு பிரியமானதை செய்ய உண்மையுள்ளவர்களாய் ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு பலன் தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.